அன்னைக்கு காலையில ரொம்ப வெயிலா இருந்துச்சு. பிங்கி போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா. என்ன பிங்கி, இன்னும் எழுந்திருக்கலையா? இன்னைக்கு எதுவும் சமைக்கலையா? என்னங்க, நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம கிராமத்துல ஒரு வழக்கம் இருக்குதுல. வார வாரம் ஒவ்வொருத்தங்க வீட்ல விருந்து வைக்குவாங்கல்ல. இன்னைக்கு லில்லி வீட்ல விருந்து. நான் எதுவும் சமைக்க வேண்டியதில்ல. இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, செலவும் இல்ல. நிம்மதியா லில்லி விருந்துல கலந்துக்க வேண்டியதுதான். வேண்டாம் பிங்கி, அந்த விருந்துக்கு போக வேண்டாம். நம்மளும் ஒரு நாள் விருந்து வைக்கும்படி நிலைமை வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்னும் வராது. வாங்க போய் விருந்துல ஒரு கட்டு கட்டிடுவோம். லில்லி வேகமா காய்கறிகள் வாங்கிட்டு வந்தா. ஸ்வீட்டி போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. ஸ்வீட்டி, எழுந்திருமா, நேரம் ஆயிட்ட, போய் பால் வாங்கிட்டு வாமா. அட, என்னம்மா நீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஸ்கூல் கிடையாது. நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். இப்படி தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டீங்களே. இப்ப எதுக்குமா சீக்கிரமா எழுந்திருக்கணும்? ஸ்வீட்டி, இந்த வாரம் நம்ம வீட்ல தான் விருந்து. எல்லாரும் வரதுக்குள்ள சீக்கிரம் சமைக்கணும்ல. ஓ, போய் பால் வாங்கிட்டு வாமா. ஸ்வீட்டி பால் வாங்கிட்டு வந்தா. ஸ்வீட்டி தன் அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏமா, இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கே, இந்த விருந்தெல்லாம் வேண்டாமா? போன வாரம் ரோசி அத்தை வீட்ல விருந்து வச்சாங்கல்ல, நாம கலந்துக்கிட்டோம்ல. அதனால இந்த வாரம் நாம விருந்து கொடுத்தாதமா சரியா இருக்கும். ரோசி அத்தை கிட்ட நாமெல்லாம் விருந்து கேட்டோம். அவங்களா தானே நம்மள கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம கிட்ட கட்டாயமா விருந்து கேக்குறாங்க. நமக்கு கஷ்டமா இருக்குதுல்லம்மா. கொஞ்சம் பொறுமையா செய்வோமா? ஸ்வீட்டி மனசே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. லில்லியோட விருந்துல கலந்துக்க எல்லாரும் வந்தாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. லில்லி எல்லாருக்கும் முதல்ல ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தா. அம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணும். லில்லி, என் பையன் ஆசைப்படுறான். இன்னும் ஒரு கிளாஸ் ஜூஸ் தர முடியுமா? இந்தாமா ஸ்வீட்டி, போய் இந்த ஜூஸை குடுமா. அம்மா, இவங்க விருந்துக்கு வந்த மாதிரி தெரியல. இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஸ்வீட்டி. போய் இந்த ஜூஸை குடு. லில்லி எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர், ஜிலேபி, பாயாசம், வெஜிடபிள்ஸ், இப்படி வகை வகையான உணவுகளை கொடுத்தா. அட லில்லி, ஒரே ஆளா இருந்து இவ்வளவு உணவுகளை எப்படி நீ சமைச்ச? உனக்கு உண்மையிலேயே ரொம்ப திறமை இருக்குது. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். எல்லாரும் லில்லியோட சாப்பாட்டை சுவைத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் லில்லி எல்லாருக்கும் வெற்றிலை பாக்கு கொடுத்தா. லில்லி, உண்மையிலேயே உன்னோட சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு. நன்றி சோனா. பிங்கி, உன் அற்புத சாப்பாட நாங்க எப்போ சாப்பிட போறோம்? எல்லாரும் பிங்கியையே பார்த்தார்கள். அதுக்கு பிங்கி சொன்னா, சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. நானும் விருந்து வைக்கிறேன். பிங்கி, நாம விருந்துக்கு போக வேண்டாம்னு சொன்னேல, இப்ப பாரு, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். நான் விருந்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். விருந்து வைத்துதான் ஆகணுங்க. நாம அவங்க எல்லாருக்கும் விருந்து வச்சா நிறைய காசு செலவாயிடும். அப்புறம் நாம சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய? கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. இனிமே அவங்க நம்ம கிட்ட விருந்துன்னு வாயை திறக்கவே மாட்டாங்க பாருங்க. நீ என்ன செய்ய போற பிங்கி? பார்க்க தானே போறீங்க. ரோசி, சோனா, இன்னைக்கு பிங்கி வீட்ல விருந்து இல்ல. ஆமா லில்லி, அந்த பிங்கி இதுவரைக்கும் விருந்துல கலந்துக்க மட்டும்தான் வந்திருக்கா. விருந்து கொடுத்ததே இல்ல. சரியான கஞ்ச பிசினாரி. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டா. சரி வாங்க, விருந்துல ஒரு கட்டு கட்டுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பிங்கியோட வீட்டுக்கு ஆவலோடு வந்தாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப சுவையான, அருமையான, ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பேசுனது போதும் பிங்கி, முதல்ல ஏதாவது குடிக்க கொண்டு வா. இதோ கொண்டு வர்றேன். இந்தாங்க, தண்ணி குடிங்க. தண்ணியா? ஆமா, இந்த வெயிலுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். அதான் கொண்டு வந்தேன், குடிங்க. அப்புறம் பிங்கி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. இது என்ன பிங்கி? அட, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். நீங்க எல்லாரும் ரொம்ப குண்டாயிடுவீங்க.
அதுதான் உங்களுக்காக குளிர்ச்சியான ஆரோக்கியமான தயிர் சாதம் கொண்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேற வழி இல்லாம அதை எல்லாரும் சாப்பிட்டாங்க. சரி பிங்கி, சாப்பிட்டாச்சு. வெத்தலை பாக்கு இல்லையா? இதோ கொண்டு வரேன். இது என்ன பிங்கி, ரொம்ப கசக்குது. அட, வெத்தலைய விட வேப்பிலையில தான் அதிக சத்து இருக்குது. அதுதான் கொண்டு வந்தேன். இத பார்த்துட்டு ரோசி தன் மனசுல நினைச்சா, ஆகா, இப்படி வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே. இப்படி மனுஷனை சாகடிக்கிறாளே. இதுக்கு நான் வீட்லயே இருந்திருப்பேன். இருங்க, இன்னும் ஒரே ஒரு ஜூஸ் இருக்குது. அதை மட்டும் குடிச்சீங்கன்னா என் விருந்த மறக்கவே மாட்டீங்க. இது என்ன ஜூஸ் பிங்கி? பாகற்காய் ஜூஸ். ஐயோ அம்மா, எங்களுக்கு உன்னோட விருந்தே வேண்டாம். பாத்தீங்களா, எல்லாரும் ஓடிட்டாங்க. இனிமே என்கிட்ட விருந்து கேட்டு யாரும் வரவே மாட்டாங்க. பரவாயில்லையே பிங்கி, சாமர்த்தியமா செஞ்சிட்டியே. விருந்துங்கிறது அவங்க அவங்க விருப்பத்தோட செய்வதுதான். அதை யாரும் கட்டாயப்படுத்தி செய்ய வச்சா இப்படிதான் நடக்கும். ஆமா லில்லி. மறுநாள் லில்லி தன்னோட ஊறுகாய் வியாபாரத்தை ஆரம்பிச்சா. அம்மா, என்ன செய்றீங்க? ஊறுகாய் செய்துட்டு இருக்கேம்மா. ஊறுகாயா? ஆமாமா, இந்த வெயிலுக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துல ஊறுகாய் வியாபாரம் செஞ்சோம்னா வியாபாரம் நல்லா போகும். பச்சை மிளகாய் வச்சு சுவையான மிளகாய் ஊறுகாய் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, சீக்கிரம் சீக்கிரம், உங்களுடைய ஊறுகாயை நான் சுவைக்கணும். ஊறுகாயோட மனம் மூக்க துளைக்குது. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா. கொஞ்சம் பொறுமா, இந்த ஊறுகாய் ஊறுறதுக்கு இன்னும் 3 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா வாயும் வயிறும் எரியும். கொஞ்சம் பொறுமையாயிருமா. லில்லி செய்யற ஊறுகாயோட மனம் ஊர் முழுக்க பரவுச்சு. நம்ம லில்லி ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிட்டா போல. என்ன அற்புதமான மனம், சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்குது. சீக்கிரம் போய் வாங்கணும். இத கேட்ட பிங்கிக்கு ஊறுகாய் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. யாருக்கும் தெரியாம பிங்கி லில்லியோட வீட்டுக்கு போனா. இந்த ஊறுகாய அந்த லில்லி சும்மா கொடுத்தா என்னவா? காசு கொடுத்துதான் வாங்கணுமா? இந்த எல்லா பாட்டில்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகாயை எடுத்துக்கிட்டா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அங்க இருந்த ஊறுகாயை திறந்து பார்த்தா அதோட மனம் மூக்க தொலைச்சிச்சு. உடனே ஒரு கொத்தை எடுத்து வாய்க்குள்ள போட்டா. ஐயோ அம்மா, எரியுது எரியுது! சத்தம் கேட்டு வந்த லில்லி, பிங்கி, நீங்க என்ன பண்ற? நீ என்னோட ஊறுகாயை திருடி சாப்பிட்டியா? லில்லி பஞ்சாயத்தை கூட்டினா. பிங்கி, நீ லில்லியோட ஊறுகாய திருடி சாப்பிட்டதுனால நீதான் ஊறுகாய் ஊறுற வரைக்கும் யாரும் எடுத்துறாம காவல் காக்கணும். ஊறுகாய் தயாரான பிறகு நீதான் எல்லா ஊறுகாயையும் லில்லிக்கு வச்சு கொடுக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. பிங்கி லில்லியோட வீட்டு வாசலிலேயே நின்று ஊறுகாக்கு காவல் காத்தா. ஊறுகாய் தயாரானதும், வாங்க வாங்க, சுவையான மிளகாய் ஊறுகாய், வந்து வாங்கிக்கோங்க. கிராமத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் விற்று லில்லிக்கு காசு கொடுத்தா. எல்லாரும் ஊறுகாய சுவைத்து சாப்பிட்டாங்க. ஆனா பிங்கிக்கு நாக்கு ரொம்ப புண்ணானதால ஊறுகாய பார்த்தாலே ரொம்ப பயமா இருந்துச்சு. பிங்கி, பேராசை தீங்கு தரும். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை மிக அவசியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லில்லி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.